செல் நுணுக்க அபிவிருத்தி சட்டத்தின் கீழான 3 ஒழுங்கு விதிகள் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த ஒழுங்கு விதிகளில் காசினோ தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக இதன்போது எதிர்க்கட்சி வாதிட்டது. உபவிடயங்களாக அடங்கியுள்ள தகவல்கள் குறித்தும் எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. உபவிடய வசதிகள் என்பது என்ன? எமக்கு சரியாக கூறுங்கள். அப்படி இல்லை என்றால் அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. சரியாக கூறுங்கள். கெசினோ என்றால் கெசினோ என்று கூறுங்கள். கெசினோ இல்லை என்றால் கெசினோ இல்லை என்று கூறுங்கள். அரசாங்கம் இதனை மறைத்துக் கொள்ள முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வர்த்தமான அறிவித்தலை நிராகரிக்க வேண்டாம். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூற முடியாது. பாராளுமன்றத்தில் அவ்வாறான ஒன்றை சமர்ப்பிப்பதற்கான அதிகாரம் மற்றும் பொறுப்பு அரசாங்கத்தின் வசம் காணப்படுகின்றது. அதனை நிறைவேற்றுவதா இல்லையா என்பதற்கான முடிவை இந்த சபையை எடுக்க வேண்டும். கையொப்பமிடாத காசோலையை போன்ற செயல் இது. இதில் உரிய கணக்கு விவரங்கள் எதுவும் கிடையாது. தலையில் ஒன்றை வைத்துக் கொண்டு வர்த்தமானியில் வேறொன்றை கொண்டு வர முடியாது. தலையில் கசினோ வர்த்தகம் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு வர்த்தமானியில் உபவிடய வசதிகள் என்ற வசனத்தை கொண்டு வருகின்றனர். சட்டம் மூலம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் அவ்வாறு இல்லை என்றால் கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த விடயங்களை முன்வைக்க முடியும். நாங்கள் தற்போது சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விதத்தில் எமக்கு வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமைய பார்லமெண்டத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உரிமைகளை நாம் சமர்ப்பித்துள்ளோம். பார்லமெண்ட் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். இது பந்தய குதிரை. இந்த பந்தய குதிரையில் 61 வீதமானவை கசினோவை கொண்டு வரப்படுகின்றது. அது இந்த அறிக்கையின் ஊடாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. 61 வீதத்திற்கு அதிகமான அளவு வருமானம் கெசினோவின் ஊடாகவே பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அப்படி என்றால் நாங்கள் கெசினோவை கொண்டு வருகின்றோம் என கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விடயம் குறித்து விவாதிக்க வேண்டாம். இந்த விடயம் குறித்து விவாதத்தை நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இது குறித்து விவாதிப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து கலந்தாலோசிப்போம். தேர்தலுக்கான நாட்கள் அண்மிக்கும் போது தேர்தல் மேடைகளிலும் கருத்துக்கள் சூடுபிடித்துள்ளன. அவ்வாறு தேர்தல் மேடைகளில் வெளியான கருத்துக்களின் தொகுப்பு அடுத்து. பொதுமக்கள் அதிபக வீதிகளை கேட்கவில்லை. அதே போன்று துறைமுகங்கள், விமான நிலையங்கள் ஆகியவைகளையும் கேட்கவில்லை. வாழ்வதற்கான அடிப்படை விடயங்களையே மக்கள் கேட்கின்றனர். இந்த மண்ணில் உரிமையுடன் வாழக்கூடிய வகையில் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய தலைவரை தெரிவு செய்துள்ளீர்கள். அந்த தலைவர் மேற்கு உலகத்திற்கு அடங்கி போவதில்லை. அவர்தான் எமது தாய் மண்ணை ஒருமைப்படுத்தி சுதந்திர இனமாக எம்மை வாழ வைத்தவர். இங்கு வாழும் மக்களுக்கு மாடி வீட்டு திட்டத்தில் 350 சதுர அடி வீடு தருவதாக கூறியுள்ளனர். அமைச்சர்களின் குளியலறை இதனை விட பெரியது. இந்த ஆண்டில் இந்த வீதி காப்பட் போடப்பட்டுள்ளது. பாடசாலைக்கான வீதியையும் அடுத்த மாதத்தில் காப்பட் செய்ய உள்ளோம். இதனையும் அதே தரத்திற்கு கொண்டு வருவோம். வீதிகளை செப்பனிடுகின்றனர். கொஞ்சம் பணம் களவு எடுத்தால் என்ன? நாட்டு மக்களின் பணத்தை தாராளமாக களவாடுகின்றனர். அவ்வாறு களவாட அனுமதிக்க முடியாது. கொஞ்சம் களவு எடுப்பதாக கூறி அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. රජයට යන්න මටත් හරි ආසයි නොදොඩා ඉන්නේ ඇයි නොදොඩා ඉන්නේ ඇයි රනිල් මහත්තයා කියනවා මේ පර දින එක ඇත්තයි නායකකම මට නම් ඇතිනේ යනවා නම් රන් යන්නට ඵලයන් ඉවසා ඉන්නේ මම ගොළුවී ඉන්නේ මම. ஆஸ்திரேலியா பப்புவா நியூ கினியா தீவுகளில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தடுத்து வைத்துள்ள மத்திய நிலையம் ஒன்றில் 2வது நாளாகவும் நேற்றிரவு ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தலையில் காணப்பட்ட பாரிய காயங்களின் காரணமாக தாக்குதலுக்கு இலக்கானவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக ஆஸ்திரேலிய குடிவரவு குடியகல்வு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்தார். அவர் உயிரிழந்தவர் ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர் என ஆஸ்திரேலியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரியர் அட்மிரல் திசர சமரசிங்க தெரிவித்தார். குறித்த நிலையத்தில் இலங்கையர்களும் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார்.
தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் எமது நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். கிராமத்தின் வடிகான் அமைப்பு உரிய முறையில் காணப்படாமையால் பல்வேறு சுகாதார பிரச்சினையை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன. அவ்வாறான ஒரு கிராமம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமமே பட்டாபுரம். இந்த கிராமத்தில் வடிகான்கள் இன்மையினால் ஆங்காங்கே நீர் தேங்கி சூழல் மாசடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர் தேங்குவதால் நுழம்பு பெருக்கமும் அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இல்ல வெள்ளம் வந்தாலும் நாங்க இங்க இருக்கல நிலமங்களுக்கு இடம்பெயர்ந்து போறோம். நாங்க பாடசாலை கோயில் அங்க நாங்க தங்கி இருக்கிறோம். இப்ப இந்த மழை விட்டு இவ்வளவு நாளா போயிட்டு தண்ணி அப்படியே நிக்குது. அதுவும் பெரிய ஒரு இதா இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த கிராமத்தில் கான்கிரீட் வீதிகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதும் வடிகான்கள் நிர்மாணிக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நீர் வழிந்தோட முடியாமல் நீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடுகளும் ஏற்படுகின்றன. கிராமத்தின் வடிகான் பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகள் இதுவரை கவனம் செலுத்தவில்லை எனவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நாங்க வெள்ளம் போய் எவ்வளவு காலமாக கடந்து இப்படி கஷ்டப்படுறோம். நுழம்பு தொல்லை ஒரு பக்கம், நாட்டம் ஒரு பக்கம். ஒரு தரம் இதை பத்தி ஏன் கேட்காம இருக்கிறீங்க? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி வடிகான்கள் விரைவில் நிர்மாணித்து கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் பட்டாபுரம் கிராம மக்கள் காத்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இன்று பகல் 12:30 மணி அளவில் காலி கொழும்பு பிரதான வீதியில் அம்பலங்கொட பிரதேசத்தில் திடீர் விபத்தொன்று ஏற்பட்டது. அம்பலங்கொட பகுதியில் இருந்து காலி நோக்கி ஐஸ் கட்டிகளுடன் பயணித்த லொரி ஒன்று விபத்துக்குள்ளானது. லொரி வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த வீடுடன் மோதுண்டு வீடு மற்றும் லொரி ஆகியன சேதமடைந்துள்ளன. லொரியின் சாரதி பலப்பிட்டிய அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலங்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக உப்புல் மகேஷ், காலி, அம்பகமுவ பிரதேசத்திலிருந்து. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.